ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழா. ஹலோ எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து பழனி பாதயாத்திரை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே, அதாவது 3வது வீடியோவில் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டையிலேருந்து மடத்துக்குளம் வரைக்கும் வந்தது போன வீடியோவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடத்துக்குளத்தில் இருந்து நம்ம வந்து நைட் ட்ரிப்பாக அப்படி நடந்து வந்திருந்தோம். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எஃப்டிஎஃப், இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நேரமாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. இது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனால லைட்டிங் இல்லாதனால சரியாக வீடியோ எடுக்கல. ஐசிங் பார்லர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நம்ம நடந்து வந்திருந்தோம். இப்போ அங்கேருந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்முக நதி வந்துட்டோங்க காலையில். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45 சம்திங் அப்படி ஆயிடுச்சு. 10 மணிக்கு பக்கம் வந்துருச்சு. சன் பார்த்திங்கன்னா மேலே ஏறிடுச்சு. நல்லா க்ரௌடாக இருந்தது. அப்புறம் ரொம்ப டயர்டு, காலையில் கால் நல்லா வலிங்கிறதுனால அப்படியே சரியாக வீடியோ எடுக்காம வந்துட்டோம். சண்முக நதி வந்தாச்சு. கூட்டம் நல்லா ஜம்முன்னு கூட்டங்க, பயங்கரமான கூட்டம். காலையில் நேரத்தில் எல்லாமே சண்முக நதியில் குளிக்கிறதுக்காக எல்லாம் கூட்டத்தில் இருக்காங்க. எப்படியோ சண்முக நதி வந்தாச்சு. வந்து குளிச்சாச்சு, அப்படியே சாப்பிட்டாச்சு டிஃபனு. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம நடக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் ஆயிரும் அப்படிங்கிறனால சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுடலாம். அங்கே எங்கேயும் போய் உட்காரத்துக்கு இடம் இருக்காது. சரி நம்ம இங்கேயே கொஞ்சம் கூலிங்காக இருந்த இடமா அப்படியே நல்லா உட்காந்து ரெஸ்ட்டை போட்டு அப்படியே போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, நம்ம உட்காந்துருக்க ரோட்லேருந்து வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருந்தும் அப்புறம் கேரளாவிலேருந்தும் வர்றவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இன்னைக்கு கம்மி, அதாவது இங்கே கம்மி. இந்த மாதிரி நிறைய கூட்டம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பழனி மலையில் ஏறினா தான் அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அலகு குத்திக்கிட்டும், காவடி எடுத்துக்கிட்டும், அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நேர்த்திக்கடன்களை வச்சுக்கிட்டு அப்படியே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நிறைய பேர் நடந்து வராங்க ஆர்வத்தோட. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ இந்த வைப்ரேஷன் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கன்டினியூவாக நடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நிறைய டிராக்டரு வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சு சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. நிறையவே பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி அப்படிங்கிறது வித்தியாசமாக நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேர்த்திக்கடன்கிறதுல ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சேவலும் கொண்டு வராங்க. நான் இதுவரைக்கும் 2, 3 சேவல் பார்த்துட்டேன். இப்போ ஒருத்தர் கொண்டு வந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலர் சேவல். இந்த மாதிரி நிறைய சேவல்கள் இந்த மாதிரியெல்லாம் நேர்த்திக்கடன் கால் நல்லா பழுத்துருச்சுங்க. எஃப்டிஎஃப் அது வந்து பார்த்திங்கன்னா கால் வலி. அந்த கால் வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு இந்த குளிச்சதுக்கப்புறம் அந்த வலி தெரியல. நான் அந்த கால் கொப்பளம் மாதிரி வேறு நல்லா ரவுண்டாக பழுத்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா செப்பல் போடாமல் நேற்றைக்கு நல்லா வெயிலில் நடந்துட்டோம். ஸோ அது ரொம்ப பெயினாக இருந்தது நடந்து வர்றதுக்கு. ஸோ நம்ம மெதுவாக தான் நடந்து வந்தோம். இப்போ நம்மளும் அப்படியே நடந்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 11:15 ஆச்சு. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது. மரம் சுற்றி மரம் இருக்கனால. நம்ம இனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டவுனுக்குள்ளே போகணும். டவுனுக்குள்ளே போனால் தான் இந்த அடிவாரத்துக்குள்ளே நடந்து போகிற அடிவாரம் பக்கம் நடந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிரும். நல்லா வெயிலாக இருக்கும். மரங்களே இருக்காது அங்கே. ஸோ நம்ம இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம அங்கே சிரமப்பட்டுருவோம். அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எப்படி இப்போ நல்லாவே வெயில் வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆச்சு. 12:20 செப்பல் போடாமல் நல்லா ரோட்டில் நடக்க முடியல. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வச்சு போட்டிருப்பாங்களா, அந்த பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். ஹீட்டு பயங்கரமாக அடிக்குது. நிறைய பக்தர்கள் வாத்தியத்தோட மேலே வாத்தியத்தெல்லாம் இப்போ மியூசிக்லாம் போட்டு வந்துட்டுருக்காங்க.
எப்படியா நம்ம வந்து ஒரு வழியாக அப்படியே பழனி அடிவாரம் வந்தாச்சு. திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கிட்ட வந்துட்டோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓரளவுக்கு தான் இருக்குது. அப்படியே எல்லாம் மூவிங் ஆகிட்டே இருக்குது கூட்டம். வெயில் அப்படிங்கிறனால ஒவ்வொருத்தரும் அப்படி எல்லாம் மலை கோயிலுக்கு போகிறதுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகே, அப்படியே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ வந்து மலை ஏறுறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.